ஆபரேஷன் சிந்து சுமார் இரவு 1:05 இருந்து 1:30 வரைக்கும் 25 நிமிஷம் விடாம நம்மளோட இந்தியன் ஆர்மி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கியூபைடு காஷ்மீரில் அட்டாக் நடத்தியிருக்காங்க. 9 இடத்துல ஒரே டைமில் அட்டாக் நடத்தியிருக்காங்க. இதில் பாகிஸ்தான் ஆக்கியூபைடு காஷ்மீரில் 5 இடத்துலையும் பாகிஸ்தானில் 4 இடத்துலையும் அட்டாக் நடத்தியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை மார்னிங் ஒரு 10 மணிக்கு 2 விமனை வச்சு வேர்ல்டுக்கே இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 9 டெரரிஸ்ட் கேம்ப்ஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் காஷ்மீர் ஆக்கியூபைடு பாகிஸ்தானில் 5 இடத்துலையும் பாகிஸ்தானில் 4 இடத்துலையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. 90 டெரரிஸ்ட்டை கொண்டிருக்கிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானோட மக்கள் மேலேயோ இல்லை ஆர்மி மேலேயோ நாங்கள் எந்த தாக்குதலும் நடத்தலை, நாங்கள் முழுக்க டெரரிஸ்ட் கேம்ப் மேலே மட்டும்தான் அட்டாக் நடத்தியிருக்கோன்னு அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வைக்க முக்கியமான காரணமே பஹல்காமில் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல சுமங்கலி பெண்களோட தாலியை பறிக்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட்ஸை கொன்னுட்டு போய் மோதிக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்படி இறந்தவங்களோட மனைவியோட குங்குமத்தை பறிச்சதுனாலையும் இதை ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. இந்து சமுதாயப்படி ஒருத்தங்க இறந்ததுக்கப்புறம் 16 நாள் கழித்து கருப்பு கழிக்கிறதா சொல்லுவாங்க. அது அவங்க ஆத்மாவோட சாந்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் 15 நாளைக்கு அடுத்து 16ஆம் தேதி அந்த அட்டாக்கை நடத்தி இறந்தவங்களுக்கு சாந்தி கிடைக்கிற மாதிரி நடத்தியிருக்காங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற இந்தியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் சமாதானம் கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பஹல்காம் அட்டாக்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நியாயம் கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிற நேரத்துலையும் நமக்காக எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நம்ம ஆர்மிக்கு ஒரு செல்யூட். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். எங்களுக்கு தெரியும் எங்கள் ஆர்மி தேவையில்லாமல் யார் கூடயும் சண்டை போட மாட்டாங்கன்னு. எங்களுக்கு தெரியும் எங்கள் நாடு எந்த நாட்டையுமே கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னு. அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஒன்றுன்னா எதையுமே மிச்சம் வைக்க மாட்டாங்கன்னு. இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங் ஆஃப் தி எண்ட் ஆஃப் டெரரிசம். ஜெய் ஹிந்த்.